ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் பிரின்சஸ் சுனிதா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெண் பிள்ளைகளை எப்படி கையாள்வது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு யூஸ் ஆகுங்க. ஏன்னா நிறைய நம்ம பெண் பிள்ளைகள் வச்சுருக்கோம். அவங்களுக்கு எப்படி அவேர்னஸ் சொல்லித்தரது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நிறைய பெண் பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது, வெளியில் போனால் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக பிடிக்கும். என்ஜாய் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இப்போ இருக்க பெண் பிள்ளைகள் எப்படின்னா டேடி லிட்டில் பிரின்சஸாக தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு எப்படின்னா குட்டியாக இருக்கும்போது வரைக்கும் நம்ம கூட தான் இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு மெச்சூர்டாகி ஒரு டீனேஜ் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுவாங்கன்னா, நம்மள்ட்ட கொஞ்சம் கேப் ஆகி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அப்பாக்கிட்டேயும் கொஞ்சம் நெருக்கமாக இருப்பாங்க. அம்மாக்கிட்ட அவ்வளோவா ஷேர் பண்ண மாட்டாங்க. சில குழந்தைகள் அப்பா இல்லாமல் வளர்ந்து வராங்க பாருங்கள், அந்த குழந்தைகள் அம்மாக்கிட்ட இணக்கமாக இருப்பாங்க. இதே அப்பாவோடைய அம்மாவோடய இருக்கிற குழந்தை அப்பாக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் இணக்கமாக இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் எந்த நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து வளங்க, சரிங்களா? சில குழந்தைகளுக்கு சரியான அவேர்னஸ் இல்லாதனால அவங்க பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேர் வெளியில் போகிறதுனால அவங்களுக்கு எப்படி அவங்க நடந்துக்கணும்னு தெரியலை சில குழந்தைகளுக்கு. அதனால் பெண் பிள்ளைகளுக்கு நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்கணும். எதாக இருந்தாலும் ஒட்டுக்க நம்ம போய் அவங்களுக்கு திணிச்சோம்னா அவங்க மைண்டில் ஏறாது. நல்லது கெட்டது பொறுமையாக ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி எதாக இருந்தாலும் நீ அம்மா கிட்டே சொல்லிடணும், அப்பா கிட்டே சொல்லிடணும் அப்படிங்கிற பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. டீனேஜ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஹார்மோன் சேஞ்சுனால அவங்க கொஞ்சம் மாற்றம் அடைவாங்க. அதனால் அவங்கள்ட்ட சொல்லணும், எதாக இருந்தாலும் நீங்கள் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் ஷேர் பண்ணணும். புதுசாக ஒரு நண்பர் உங்கள்கிட்ட பேசினாலும் சொல்லிடணும். அது மாதிரி மெயினாக குட் டச் பேட் டச் அவங்க சொல்லி கொடுத்துடணும். ஏன்னா டக்குன்னு ஒரு குழந்தைகளை ஒருத்தவங்க தொடுறாங்க அப்படின்னா எந்த ஆங்கிளில் தொடுறாங்க அப்படிங்கிறது பெண் பிள்ளைக்கு முதல்ல தெரியணும். அதனால் அவங்களுக்கு அந்த விஷயத்தை மெயினாக சொல்லி கொடுத்துருங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்களுக்கு மெயினாக சொல்லி கொடுங்க. நீ என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு போட ஆசைப்பட்டாலும் நம்ம வீட்டிலேயே போட்டுக்கப்பா, நீ எந்த வேணால் பண்ணிக்கோ. ஆனால் வெளியிலன்னு போகும்போது நம்மளுக்கு உடை நாகரிகம் கண்டிப்பாக வேணுங்க. ஏன்னா நம்ம வெளியிலே குறை சொல்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, நம்மளுடைய இதையும் நம்ம மாற்றிக்கணும். அதனால் பெண் பிள்ளைகள் வெளியில் போகும்போது இந்த மாதிரி ஆடைகள்லாம் எப்படி போகணுன்னு அது பேரண்ட் நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும், சரிங்களா? இதே ஒரு மெச்சூர்டான பிள்ளை, ஒரு காலேஜுக்கு போகிற பிள்ளையாக இருந்துச்சுன்னா அவங்களே சொல்லி கொடுத்துருங்க. மெயினாக அவங்க ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லுங்கள். நீ எங்கே போனாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி, வீட்டில் சொல்லிட்டு தான் போகணும் அப்படிங்கிற அவேர்னஸை சொல்லுங்கள். சில குழந்தைங்க சொல்ல மாட்டுறாங்க. சொல்லாதனால சில தாய்களுக்கு தெரிய மாட்டேங்குது, குழந்தை எங்கே போகுது எங்கே வருது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குற மாதிரியும் இருக்கணும், நம்ம கண்டிப்புலையும் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதனால் அவங்களுக்கு மெயினாக சொல்லிக் கொடுங்க. நீங்கள் எங்கே வேணாலும் போனாலும் நீங்கள் வீட்டில் தகவல் கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லாமல் அன்பாக அவங்க பாஷையில் சொல்லுங்கள், சரிங்களா? எதாக இருந்தாலும் சொல்லு, கண்டிப்பும் வேணும், அன்பும் வேணும். எது அதிகமாக போனாலும் குழந்தை வீணாக போயிடும். அதனால் எதாக இருந்தாலும் அளவாக கொடுங்க. என்ன மக்களே, அடுத்த வீடியோவில் ஆண் பிள்ளை எப்படி கையாள்வதுன்னு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.